சித்தாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியை 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவை நினைவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து நம்மை தாங்கும் கால்கள் கால் பயிற்சி என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் ராஜேஸ்வரி குமார் அவர்களை அன்போடு அழைத்து அமர்கிறோம். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா. வாய் கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க. சிறப்பானதொரு பஞ்சேந்திரிய தவத்தை நடத்திய பேராசிரியர் ராம்குமாரி அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி மகிழ்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம சுவாமிஜியோட ஒரு வளமுடன் நம்மை தாங்கும் கால்கள் கால் பயிற்சி பத்தி கொஞ்சம் சிந்திக்கலாம். வாழ்க வளமுடன். இணைப்பில் இணைந்துள்ள இருபால் மெய்யன்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன். எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். அதாவது இந்த உடலும் உயிரும் இணைந்ததுதான் உயரிய வாழ்க்கை இல்லையா? இவைகளின் செயல்பாடுகள் ஒன்றையொன்று சார்ந்துதான் இருக்குது. தனித்து இயங்க முடியாது. உடல் இல்லாத உயிரும் உயிர் இல்லாத உடலும் உயிரியல் வாழ்க்கையில ஒரு ஜட பொருட்கள் தான். அப்ப உயிர் உள்ளவரை உடலை பேணுவதும் பாதுகாப்பதும் கண்டிப்பா அவசியமாகுது. அதுக்குதான் திருமூலர் கவியில சொல்லுவாரு, மனதை கோயிலா வச்சிருக்கணுமா, உடம்பு ஆலயமா வச்சிருக்கணும், வாய கோபுர வாசலா இருக்கணும், உயிர சிவலிங்கமா இருக்கணும், ஐம்புலன்களையும் மணி விளக்கா கொண்டதுதான் உயிரியல் வாழ்க்கைன்றாரு. உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிராணத்தில் வாய் கோபுரவாசல், தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காலாமணி விளக்கே. கவியில அழகா விளக்கம் கொடுக்குறாங்க. அப்ப அஞ்ஞானம், விஞ்ஞானம், மெய்ஞானம் இந்த மூன்றிலிருந்து ஒன்று விடுபட்டு அடுத்த நிலைய நோக்கி செல்வனும், அறியாமையிலிருந்து அறிவிக்கும், அறிவிலிருந்து மெய்யறிவிக்குமான இந்த பயணம் தொடர்ந்து சென்றுகிட்டே இருக்கணும். அப்போ ஒன்னிலிருந்து ஒண்ணு விடுபடுதல் தான் இறை சக்தி இல்லையா? அப்ப மனித பிறவிதான் பிறந்த நோக்கத்தோட பயனை விரைவிலே அடைவதற்காக தான் வழிமுறைகளை ஆன்மீகம் அடையாளம் காட்டுது. அப்ப கண் கெட்ட பின்பு சூரிய நமஸ்காரம் என்று இல்லாம நாம வாழும் காலகட்டத்திலேயே இந்த நாள்ல, இந்த மணித்துளிகள்ல, இந்த வினாடியிலிருந்து அந்த திக்க நோக்கிய பயணத்தை நாம செல்ல முற்படணும். அப்ப இந்த உடல்ங்கிற பஞ்சபூத தத்துவங்களால் ஆக்கப்பட்டது. முதலில் உடலின் மொழியை புரிஞ்சு கொள்ளணும். பொதுவாக பேச்சு வழக்குல சொல்லுவாங்க இல்லையா, நாம வரும்போது எதை கொண்டு வந்தோம், போகும்போது எதை கொண்டு போறோம்னு. ஆனா மேலிருந்து கீழே வந்து சரீரம் கிடையாது, ஆத்மாதான் முதல்ல வந்திருக்கு. ஆத்மா தெய்வீக குணங்களோட வந்திருக்கு. என்ன இயக்கம்தான் வாழ்வு. அது உடல்ல ரத்த ஓட்டம் இருக்கும் மட்டும் நித்திரை காலம் தவிர மீதி நேரத்துல இயங்கிக் கொண்டேதான் இருக்குது இல்லையா?
அப்ப அதுக்குத்தான் அதி வீரராம பாண்டியரோட ஒரு நருந்தொகையில் ஒரு 4 வரி. தென்னிந்திய ஆளின் சிறுபடி தொருவிதை தென்னீர் கயற்று சிறுமீன் சினையிலும் நுண்ணிதே ஆயினும் மன்னர்க்கிருக்க நிழலாகுமே. அதாவது இந்த கவியோட விளக்கம் என்னன்னா, ஐர மீன் சின்னதாம், அத முட்டை கடுகை விட சின்னதாம். அந்த முட்டையில் இருக்கும் மீன் கரு அதை விட சிறியதாம். அதை விட சிறிய விதை கொண்டதுதான் இந்த பெரிய ஆலமரம்னு ஒண்ணு விரிந்து இருக்கு, நிலப்பரப்பிக்கிட்டு இருக்கு இல்லையா. அப்ப அதன் அடியில என்ன பண்ணுவாங்களா, அந்த ஆலமரத்தோட விதை சின்னது, ஆனா ஆலமரம் பெருசு. அதன் கிளைகளுக்கு அடியில ஒரு சேனைப்படையே தங்கி இளைப்பாருமா. அப்ப அதே மாதிரிதான் நம்மளுக்கு குரு மகான் கொடுத்த இந்த எளிய முறை பயிற்சிகள் மகிழ்ச்சி நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க, எளிய முறை உடற்பயிற்சின்னு சொல்லி. ஆனா அது நம்ம பார்க்கும் போதோ நம்ம படிக்கும் போதோ என்ன தோணுது நம்ம மனசுல, எளிய முறை உடற்பயிற்சி தானே, ஈஸியா செஞ்சுட்டு போயிடலாம், என்ன மிச்சம் மீதி போனா ஒரு 40 மைல் ஒரு 45 நிமிஷம் நம்மளால எடுத்துக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் முதல்ல எல்லாருக்குமே வரும். ஆனா பயிற்சி நம்ம தொடர்ந்து செய்ய 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 அதோட ஆழம் அப்புறம் தான் நம்மளுக்கு புரிய வரும் இல்லையா. அப்ப அந்த பயிற்சியை எந்த அளவுக்கு உணர்ந்து உள்ளுணர்வாக பெற்று நாம செய்யறோமோ அந்த அளவுக்கு நம்ம உடம்ப நம்ம பேணி பாதுகாக்கலாம். அப்ப அதுக்குதான் ஆறறிவு படைச்ச மனித உடலுக்குள்ளதான் அணுவளவே இருக்கும் ஜீவாத்மா கர்ம வினையால் உண்ட, அதோட கர்ம வினையால தானே சுக துக்கங்களை அனுபவிக்க வருது. அப்ப உடலை ஒரு கருவியா எடுத்துக்கிட்டு வருது. இந்த தன் ஜீவன்களின் மீது ஒரு கருணை கொண்டு அந்த பரம்பொருளே தன்னை காட்டி ஜீவாத்மா உயிர்க்குது இல்லையா. அப்ப உலக சுக துக்கங்கள்ல இருந்து மூழ்கி கிடக்கும் ஜீவன் மோட்சம் அடைவதற்கான காலம் கனியல்ல புரியுது, அந்த டைம் கிடைக்காது. இருந்தாலும் அரிதிலும் அரிதான இந்த மானிட பிறவிக்குள்ளதான் இருக்கும் காலமே தான் அதற்குரிய காலம்னு சொல்றாங்க இல்லையா. அப்ப இந்த மானிட பிறவி எதுக்கு கிடைச்சிருக்கு, நம்மளோட பதிவுகளை போக்கி நம்ம வந்த வினைய கழிக்கிறதுக்காக தான். சொல்லுவாங்க இல்லையா, காரணம் இல்லாம காரியம் இருக்காது, முற்பகல் செய்யின் பிற்பகல் கண்டிப்பா பலன் வந்தேதான் தீரும். அதாவது சிறிது சிறிதாக துளி துளியாக நீர் கொஞ்சம் கொஞ்சமா நீர் விழுந்துதானே அந்த குடம் நிரம்புது. அது போலதான் அறிவாளியான மனிதர் சிறிது சிறிதாக தான் சேர்த்து நல்ல கர்மங்களை நமது சொத்தாக குவித்து கொள்ள முடியும். ஆப்ரஹாம் லிங்கன் சொல்லுவாரு, நான் நல்லதை செய்யும் போது நல்ல உணர்வு பெறுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். நான் தீயதை செய்யும் போது மனம் துன்புறுகிறது, வருந்துகிறது. இதுவே எனது மதம்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்ப சூரிய ஒளியினால சூடு பெற்று கடலிருந்து ஆவியாகி மேகமாகி குளிர்ந்து மழையாகி எந்த இடத்துல மழையாக பொழிஞ்சாலும் அந்த நீர் தனக்கு பிறப்புறமான கடலை நோக்கி தான் திரும்பி போகுது இல்லையா. அப்ப இறைநிலையிலிருந்து நாம புறப்பட்டு பல தலைமுறைகளாக இந்த ஜீவனங்கள்ல இயங்கி வந்த மனிதன் இறுதியாக எங்க போறோம், இயங்கிக் கொண்டிருக்கும் அந்த சிற்றறிவு முற்றறிவான இறைவனை நாடியே தான் கடைசியில் அங்க போகுது. பொதுவாகவே நாம என்ன பண்ணுவோம், நமது மகிழ்ச்சிக்கு சில காரணிகளை நிர்ணயம் செய்து வச்சிருப்போம் இல்லையா. இது நடந்தா சந்தோஷமா இருக்கும், அது கிடைச்சா சந்தோஷமா இருக்கும் சொல்லிட்டு ஒரு வரையறையே இல்லாம நிறைய நம்ம வச்சிருப்போம். உதாரணத்துக்கு பார்க்கலாம், ஒரு புதிய ட்ரெஸ் வாங்குறோம், ஒரு நாள் சந்தோஷம், அந்த ட்ரெஸ்ஸை போட்டோம்னா அவ்வளவு சந்தோஷம் நம்மளுக்கு. இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு விசேஷம்னா இன்னைக்கு புதிய ட்ரெஸ் போட்டிருக்கோம்னா அவ்வளவு சந்தோஷமா இருப்போம். ஒரு புதிய போன் வாங்குறோம், ஒரு வாரம் சந்தோஷம், அந்த போனை திருப்பி திருப்பி பார்ப்போம், அதுல என்ன ஆப் இருக்கு, என்ன இதுக்கு இன்ஸ்டால் பண்ணலாம், எல்லாமே தோண்டி துருவி எடுத்து அது ஒரு வார சந்தோஷத்துக்கு போயிடும். ஒரு வாகனம் வாங்குறோம், 4 வீலரோ வாங்குறோம், அது ஒரு மாசம் சந்தோஷம், அதை ஓட்டி பார்ப்போம், எங்கெல்லாம் போக முடியுமோ, இல்ல நம்மளே செல்ஃப் டிரைவிங் வச்சுப்போம், எடுத்துப்போம், இல்லையா வெளியில டிரைவர் வச்சு நம்ம ரெடி பண்ணுவோம், அது ஒரு மாசம் அந்த சந்தோஷத்துல போயிடும். ஒரு வீடு வாங்குறோம், ஒரு வருடம் சந்தோஷம் இருக்கு, அந்த வீட்டை பார்த்து பார்த்து வச்சு எங்கேயுமே டஸ்ட் வரக்கூடாது, எங்கேயுமே ஒரு தூசி வரக்கூடாது, தொடச்சு 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 நீட்டா ஒரு வருஷம் ஒரு சின்ன தூக்கு கூட அந்த வீட்டுக்குள்ள உள்ள வராத நீட்டா வச்சுப்போம். ஆனா இது மாதிரி ஒவ்வொரு சந்தோஷத்துக்கும் நம்ம ஆயுள் காலத்தை தீர்மானிக்கிறோம். இந்த உடம்பு ஆயுள் முழுசும் சந்தோஷமா இருக்க வேணாமா, அதுக்கு நம்ம என்னைக்காவது முயற்சி பண்ணியிருக்கோமா. அப்ப இந்த வாழ்க்கை பயணம்ங்கிறது என்னது, ஒரு இருண்ட காட்டுல பயணம் செய்யற போலதுதான். அப்ப அதுல பயணம் செய்ய போதும் காடு முழுவதும் வெளிச்சம் நம்மளுக்கு தேவையில்லை இல்லையா. நம்ம கையில இருக்கும் ஒரு விளக்கு, ஒரு டார்ச் லைட் போதும், நாம எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் அந்த வெளிச்சத்தை தரும் இல்லையா. ஒரு ஆட்டோல படிச்ச வசனம் எனக்கு இதுல ஞாபகம் வந்தது, குரு வழி நடப்பவர் கருவழி கடப்பார்.
அப்ப குரு தான் நம்மளுக்கு வழியை காட்டுறாரு. நம்மளுக்கு இப்ப அந்த காட்டுக்குள்ள போகும்போது ஒரு சின்ன டார்ச் லைட் நம்மளுக்கு எப்படி கிடைச்சிச்சோ அதே மாதிரிதான் நம்மளோட கர்ம வினையை கழிக்கிறதுக்கு குரு நம்மளுக்கு வர்றாரு. அப்ப வாழ்க்கை எனும் மரக்கலமாக இருப்பது யாருன்னா நம்மளோட குருநான் தான். இன்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம் இல்லையா? ஆனா அந்த முழு உடலையும் தாங்குவதற்கு இந்த கால்கள் பலமாக இருக்க வேண்டாமா? அப்ப அதற்காக தான் நம்ம குரு நம்மளோட பயிற்சியில கால் பயிற்சி நம்மளுக்கு வடிவமைச்சு கொடுத்திருக்காங்க. அப்ப கால் பயிற்சி முதலாம் நிலை செய்யும்போது செய்யறோம். செய்யும் போது என்னன்னா அது இடுப்பு பகுதிக்கு பயிற்சி அளிக்கிறோம். நம்மள அறியாமலே அந்த இடுப்பு எலும்புகள் பலமா இருக்க ஆரம்பிக்குது. ஏன்னா கால் ரெண்டு கையும் சைட்ல வச்சுக்கிட்டு நம்ம பயிற்சி செய்யும் போது காலை உள்ள உள் வெளிப்பக்கம் உள்பக்கம் சொல்லி திருப்பி திருப்பி செய்யறோம் இல்லையா? அந்த மாதிரி செய்யும் போது அந்த முதல் 2 நிலையும் செய்யும் போது இடுப்புல 2 பந்து கிண்ண மூட்டுன்னு 2 சைட்லயும் இருக்குமா. அதுக்கு நல்ல பலம் கொடுக்குறோம். 3, 4, 5 நிலை செய்யும் போது கால் கணுக்கால் பகுதிக்கும் நம்ம பயிற்சி அளிக்கிறோம் இல்லையா? கால் விரல்களை அழுத்தும் போது உள்ளங்கால் பகுதியில அழுத்துறது மூலமா 108 ஆற்றல் மையங்களை நம்ம வர்ம புள்ளிகளை அழுத்துக்கிறோமா. அப்ப உள்பக்கமா அழுத்துக்கும் போது பிட்டியூட்டி, தலை, சைனஸ், கழுத்து, தைராய்டு, பாரா தைராய்டு, கழுத்து பகுதி, தைமஸ், கண், காது, தண்டுவட பகுதி, உதரவிதானம், கல்லீரல், அட்ரீனல், கணையம், இடுப்பு குறுக்கு, பெருங்குடல், சிறுநீரகம், சிறுநீர்ப்பை, தண்டுவட வாய்ப்பகுதி, கீழ் இடுப்பு, பித்த நீர்ப்பை, பெருங்குடல் ஏறும் குடல், மலக்குடல், நுரையீரல், இதயம், வயிறு, மண்ணீரல், இறங்கு பெருங்குடல், பெருங்குடல் வளைவு பகுதி போன்ற பகுதிகளுக்கு அழுத்த நம்ம கொடுக்குறோம் இல்லையா? அப்ப எல்லா உள்ளுறுப்புகளுக்கும் நம்ம அந்த கால் பாதத்திலேயே அழுத்த எல்லா உள்ளுறுப்புகளும் சீராக அங்க இயக்கத்தை நடத்த ஆரம்பிக்குது. அதுக்குள்ள ஓட்டங்கள் சரியாக இருக்க ஆரம்பிக்குது இல்லையா? அப்ப கால் உள்பகுதி பக்கவாட்டுல அழுத்தும் போது முதுகு தண்டோட பயிற்சிக்கு நம்ம அழுத்தம் கொடுக்குறோம். வெளிப்பகுதியை அந்த சைட்ல நம்ம அழுத்தும் போது பித்த பயிற்சி கொடுக்குறோம். அப்ப உள்ள இருக்க உறுப்புகள் எல்லாம் கால் பயிற்சி செய்யும் போது எல்லாமே ஒரு கனெக்டிவிட்டியா இருக்குது. அப்ப எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்ப கால்களோட கழுத்து நரம்பு பகுதியை அழுத்தும் போது என்னது உள்ளுறுப்புகளோட நம்ம பேசணுமா. இப்ப கால் பயிற்சி விரல் நம்ம கட்டை விரல் அழுத்துறோம், தலையை அழுத்துறோம், தலைப்பகுதி நல்லா இருக்கு, தலையில ரத்தோட்டம் வெப்போட்டம், தலைக்கு நன்றி அப்படின்னு ஒரு உறுப்புக்கும் நம்ம நன்றி சொல்லி 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 நம்ம அழுத்திட்டு வரும்போது எல்லா உறுப்புக்கும் நம்ம நன்றி சொல்ற மாதிரி அழுத்தணுமா. வெறுமனே நானும் கால் பயிற்சி செஞ்சேன்னு சொல்லி டக் 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 நம்ம அழுத்திட்டு போயிடக்கூடாது. நிறுத்தி நிதானமா ஒரு உறுப்பையும் கட்டவரல்ல இருந்து அடுத்த 4 விரல் எல்லாம் சேர்த்து அழுத்தும் போது அந்தந்த உறுப்புகளுக்கு நம்ம நன்றி சொல்லணும். இதெல்லாம் நல்லா இருக்குது, எல்லாம் நல்ல ரத்தோட்டம், வெப்போட்டம், காற்றோட்டம், ஜீவகாந்த ஓட்டம் சீராக இருக்குது, அணு அடுக்கு சீரா இருக்குது அப்படின்ட்டு நம்ம சொல்லி சொல்லி எல்லாத்துக்கும் நல்லா அழுத்தணுமா. அதே மாதிரி நம்ம அழுத்தும் போது தடவை நன்றியும் சொல்லணுமா. ஏன்னா அந்த உறுப்புகளுக்கு எல்லாம் நம்ம நன்றி சொல்றதுனால அந்த உறுப்புகள் நல்லா இருக்கனாலதான் நம்ம நல்லா இருக்கிறோம். அப்ப அந்த மாதிரி நம்ம கணுக்கால்கள் அழுத்தும் போது சரி, அந்த 7 ஆதாரம் முடிச்சுட்டு நம்ம அழுத்துறோம். கணுக்கால் ஜாயிண்ட் அழுத்துறோம் இல்லையா? மசாஜ் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா கணுக்கால மசாஜ் பண்றோம் இல்லையா? வலப்பக்கம் 3, இடப்பக்கம் 3, திருப்பி வலப்பக்கம் 3, 9 தடவை அழுத்துறோம் இல்லையா? அப்படி மசாஜ் பண்ணும்போது குண்டலினி சக்தியை மேல எழுச்சி பெற செய்ய வைக்கிறோமா. அப்ப இந்த கால் பயிற்சியில பாத்தீங்கன்னா அதுதான் முதல்ல சுவாமிஜி நம்மளுக்கு மன்றத்துக்கு வந்தோடனே உடற்பயிற்சி கொடுக்குறாரு. ஏன்னா உடற்பயிற்சி செய்ய செய்ய உள்ளுறுப்புகள்லாம் இயங்க ஆரம்பிக்குது. குண்டலினி சக்தியை நம்ம மேல கொண்டு வரதுக்குள்ள பயிற்சியே நம்மளுக்கு இதுல கிடைக்குது. அப்ப நம்மளுக்கு தவத்துல திருப்பி தீட்சை எல்லாம் வாங்கி தவம் பண்ணும்போது தவம் ஈஸியா நம்மளுக்கு இலகுவா கிடைக்க ஆரம்பிக்கும். அதுக்குதான் முதல்ல பயிற்சியை கொடுக்குறாங்க. இப்ப கால் பயிற்சி பயன்கள் நம்ம பார்த்தோம்னா கால் பலம் அடையுது, வயிற்றின் எல்லா பகுதிகளும் ரத்த ஓட்டம் சீரடையுது, கீழ்வாதம், கணுக்கால் வீக்கம், முழங்கால் வலி, குடைச்சல், நரம்பு வலி எல்லாம் வராம நம்ம தடுக்கிறோம். முதுகெலும்பை வருடி விடுறது மூலம் அதுல இருந்து புறப்படும் நரம்புகள் ஊக்கி விடப்பட்டு மூத்திரக்காய் மற்றும் அடிவயிற்று பகுதியில் இயக்கம் நன்கு சீரமையுது இல்லையா? அப்ப அதுக்குதான் ஒரு கவிஞர் தேசிய விநாயகம் பிள்ளை ஒரு கவியில சொல்லியிருப்பாரு, காலை மாலை நடப்பானை, காலை தொட்டு கும்பிட்டு போவானே, காலன் ஓடி போவானே. அப்ப நம்ம கால் பயிற்சி செஞ்சாலும் சரி, நடப்பயிற்சி செஞ்சாலும் சரி,
நம்மள பார்த்துட்டு காலம் கிட்டையே வரமாட்டானாம், கும்பிட்டுட்டு போயிடுவானாம். ஐயோ இவங்க பயிற்சி பண்றாங்க, காலுக்கு நல்ல உறுதி கொடுக்குறாங்க, கிட்டையே வராம ஓடி போயிடுவானாம். அப்ப கால் பயிற்சி செய்ய முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு சிறிது நேரம் நடைப்பயிற்சி பண்ணலாம்னு முயற்சி பண்ணுவாங்க இல்லையா. இதெல்லாம் நம்ம காலை பாதுகாக்கிறதுக்கான வழிதான். அப்ப கால் பயிற்சி செய்ய முடியாதவங்க ஒரு சின்ன நடைப்பயிற்சி செய்யலாம், அது ரொம்ப சிறப்பு. ஒரு 5 நாட்கள் முதல்ல 10 நிமிஷம் நடக்கலாம். சிறிது சிறிதாக நடைய அவங்க கூட்டிக்கலாம். காலை மாடை நடக்கும்போது அவங்களுக்கு காலுக்கும் நல்ல புத்துணர்ச்சி கிடைக்குது. அப்ப நடக்கும் பாதை சீராக இருக்கணும், மேடு பள்ளம் இல்லாத மாதிரி பாத்துக்கணும், முதுகு தண்டு நேராகும், காலுக்கேத்த பாதாணிகள் அடைஞ்சு நடைப்பயிற்சி செய்யறதுதான் மிகவும் சிறப்பானது. அப்ப நடைப்பயிற்சியின் போது தசைகள் இறுகும், இதயம் பலமாகும், நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த முடியும். ஒரு நாளைக்கு நம்மளோட 245 கலோரிகள் கரைய ஆரம்பிக்குமா. அப்ப அதனால ரத்த சக்கர அளவை கட்டுப்பாட்டுல வச்சிருக்க முடியும், இதயத்தில் உள்ள ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும், கெட்ட கொழுப்பை கரைக்கும். விரியும் போது நுரையீரலுக்கு தேவையான ஆக்சிஜன் அங்க சீராக கிடைக்கும். அப்ப செரட்டோன், என்டோர்பின் போன்ற ஹார்மோன்கள் சுரக்க செய்யும். எலும்புகளுக்கு இடையே உள்ள தசைகளை அது வலுவாக்கி கொடுக்கும். அப்போ ஓசோவின் கருத்து என்னன்னு சொல்றாருன்னா, கால்கள் மூலம்தான் நமது உடலுக்குள்ள மின்சாரம் பாயுதுன்னு அவர் சொல்றாரு. நமது உடல் ஒரு மின்காந்த அளவை விட சக்தி வாய்ந்ததுதான். அதுவும் பச்சை பசேலுங்கிற புல்வெளியில வெறும் கால்களோட நடக்கும்போது இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய அந்த சக்தி நம்மளுக்கு பெற முடியுமா. அப்ப அதனால மன அழுத்தம் குறையுது, கழிவுகளின் தேக்கம் இதெல்லாம் இருக்கனாலதான் நம்மளுக்கு கால் வலியை உண்டாக்குது அப்படிங்கிறாரு. அப்ப நீண்ட நேரம் நிக்கிறது, ரொம்ப நேரம் உட்கார்ந்து வேலை பார்க்கறது காரணமாக ஈர்ப்பு விசை திரவம் கீழ்கால்கள்ல போயிட்டு என்ன பண்ணுமா, தேங்க ஆரம்பிக்குமா. அப்படி தேங்கும் போதுதான் நரம்பு செயலிழப்பு நம்மளுக்கு நடைபெறுது. நரம்புகள் ரத்தத்தை இதயத்துக்கு திரும்ப அனுப்ப முடியாத போது திரவம் என்ன ஆகும்னா திசுக்கள்ல தங்கி அங்க வீக்கத்தை ஏற்படுத்துமா. அப்ப வாரத்துக்கு ஒரு நாள் உப்பு தண்ணியில காலை போட்டு நல்ல கொஞ்ச நேரம் காலை அப்படியே அதுல கொஞ்ச நேரம் வச்சிருந்து அப்படி வைக்கும்போது நம்ம உடம்புல இருக்க நிறைய நச்சுத்தன்மை நம்ம உடம்புல இருக்குமா, அந்த நச்சுத்தன்மையெல்லாம் வெளியேற ஆரம்பிக்குமா. அப்ப அந்த நச்சுத்தன்மை வெளியேறும் போது என்ன ஆகும்னா நம்ம கால்களுக்கும் நல்ல ஒரு புத்துணர்வு கிடைக்குது, நம்ம உடலும் நல்லா இருக்குது. இப்ப நம்ம பார்த்திருப்போம் நிறைய வள்ளி செவுத்துல போகுது இல்லையா, அதுக்கு எந்த ஒரு பிடிமானமும் கிடையாது, கீழையும் விழாது மேலையும் போகாது. சுவர்ல அது போறதுக்குன்னா ஒரு வெற்றிடம் தான் அதுக்கு வலிமையா இருக்கு இல்லையா. அப்ப இந்த சுவர்ல வள்ளி தலைகீழா போகுது, அதுக்கப்புறம் அதுவே திருப்பி வருது. அது என்ன வாக்கிங் ஷூ சாக்ஸ் ஏதாவது போட்டிருக்கா, எதுவுமே கிடையாது. அது கால்கள் அந்த சுவர்ல வச்சு அழுத்தி விரல் வெளியே தான் காற்றை வெளியில போக செய்யுது. அப்ப எது அதுக்கு காரணமா இருக்குன்னா அந்த வெற்றிடம் தான். மனிதன் 6 அறிவு படைச்ச மனிதனா இருந்தக்குள்ள ஓரறிவு தாவரத்து பரிணாம வளர்ச்சியில வந்தாலும் எது காரணம், சுத்த வெளிதான் காரணம். அப்ப அதுதான் மகரிஷி ஒரு இறை வணக்க பாடலே நம்மளுக்கு சொல்லுவாரு. அவனின் என்ன சொல்லுவாரு, அவனின் இயக்கம் அணு ஆற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ அப்படிங்கிறார் இல்லையா. அததான் நம்மளுக்கு உடல் தளர்த்தல் பயிற்சியில அணு அடுக்கு சீராக இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு இடத்துல ஒரு வார்த்தையை போடுவார் பாத்தீங்களா. அப்ப அது எவ்வளவு உன்னதமான வார்த்தை அந்த இடத்துல. அப்ப அதே மாதிரிதான் இந்த பல்லி எப்படி அந்த வெற்றிடத்தை நோக்கி அந்த அதுக்கு என்ன அந்த இடத்துல எல்லாம் வெற்றிடமா தான் இருக்கு, அந்த வெற்றிடத்துல அந்த காத்தை இழுத்து பிடிச்சுக்கிட்டு அந்த விரல்களுக்கிடையே அந்த ஜவ்வு பகுதியை மாத்தி மாத்தி வச்சு சுவர்ல விழாத மாதிரி அது தொடர்ந்து போயிட்டு இருக்கு இல்லையா. அப்ப அதே மாதிரிதான் நம்ம உடம்புக்குள்ளயும் அந்த சுத்த வெளியோட தன்மை இருக்குது. அப்ப அதனாலதான் அணு அடுக்கு சீர்குலையாம நம்ம பாத்துக்கணும். அந்த அணு அடுக்கு நல்லா இருக்கும் போதுதான் நம்மளோட உடல் ரத்த ஓட்டம், வெப்போட்டம், காற்றோட்டம்லாம் சீராக இருக்க ஆரம்பிக்குது. அப்ப நம்ம அந்த மாதிரி இந்த கால்களுக்கு முறையான நம்ம பயிற்சி கொடுத்துக்கிட்டே வரும்போதுதான் நம்ம கால்களை பலமா நம்ம வச்சிருக்க முடியும். நம்ம தாங்குற கால்கள் அதுதான். ஏன்னா அந்த கால் இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது, கால் தான் நம்மள தாங்கிக்கிட்டு இருக்கு. அப்ப அறிஞர் பெர்னாட் ஷா வாழ்க்கையில நடந்த சம்பவம். அவர் என்ன பண்றாருன்னா, அவரு 95 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டாரு. அவர் என்ன பண்ணாரா, அந்த ஊரை விட்டு திடீர்னு வேலை விடுத்து யாருக்கும் தெரியும் ஒரு கிராமத்துல போய் குடியேறாராம். அப்ப எல்லாரும் அவரை கேக்குறாங்களாம். ஆனா அவர் கிராமத்துக்கு போனதுல ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டாராம். அப்ப எல்லாரும் அவர் கேக்குறாங்களாம், நீங்க இவ்வளவு ஆண்டு ஊர்ல வாழ்ந்துட்டீங்க, ஏன் திடீர்னு கிராமத்துக்கு வந்துட்டீங்க, ஊர்ல இருக்க மக்கள் எல்லாம் வச்சுட்டு வந்துட்டீங்க, என்ன காரணம் அப்படின்னு அந்த ஊர் மக்கள் எல்லாம் அவரை கேக்குறாங்களாம், கிராமத்து மக்கள் எல்லாம். அப்ப ஆஹ் அவர் சொல்றாராம்,
நகரத்துல நான் வாழும்போது எனக்கு வந்து எப்ப பார்த்தாலும் மக்கள் வந்து உனக்கு வயசாயிருச்சு, உனக்கு வயசாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டே வந்து என்னோட முதுமையே எனக்கு அப்படியே எடுத்து காட்டிடுவாங்க. ஆனா கிராமத்துல வந்தோடனே இங்க எல்லாரோட இயல்பா நான் வாழ ஆரம்பிச்சிட்டேன். வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு முதுமை ஒரு வயசாக வாழ்க வளமுடன். எந்த ஒரு எனக்கு சங்கடமும் வரல. நான் வந்து நிறைவா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாராம். இப்ப இளமையா இருக்கிறதுக்கு காரணம் என்னது? அந்த கிராமத்துல வந்து அவருக்கு எல்லா மக்களோடையும் ஒரே மாதிரி பழகுறாரு. தனக்கு வயசே அவர் வந்து பெருசா நினைச்சுக்கல. எல்லாரோடையும் அந்த கிராம மக்கள் எப்படி இருக்கிறார்களோ அதே மாதிரியே வாழ்ந்துகிட்டு இருக்காராம். அவங்களோட சேர்ந்து அன்றாட வேலைகள்ல ஈடுபடுறது, அவங்க என்னெல்லாம் செய்யறாங்களோ அதே மாதிரி இவரும் தொடர்ந்து செஞ்சதுனால இவருக்கு வயசு வந்து ஒரு பெருசாவே தெரியல. எப்பயுமே இளமையாவே இருந்தாராம் 95 வயசு வரைக்கும். பூரண ஆரோக்கியத்தோட இருந்தாரு. அந்த கதையில சொல்றாரு. அதனால திபெத்துல வாழ்வரும் கூட தங்க வயசை பத்தி அவங்க கவலைப்படவே மாட்டாங்க. ஆனா அவங்க ஆயுள் காலம் என்ன சொல்லுவாங்களாம்? எங்களுக்கு ஆயுள் காலம் வந்து 360 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஏன்னா அவங்க வந்து எப்பயுமே வந்து அவங்களோட உணவு கட்டுப்பாடு சரி, உடலை பாதுகாக்கிறதுலயும் ரொம்ப தீவிரமா இருப்பாங்களாம். அளவா சாப்பிட்டுப்பாங்க. நிறைவா இருந்ததுனால அவங்களோட ஆயுள் காலத்தை அவங்க நீட்டிச்சுக்க முடிஞ்சது. அப்ப நம்மளும் என்ன பண்ணணும்? நம்மளுக்கு மகரிஷி கொடுத்த இந்த முறையா செஞ்சு நம்ம கால்களை நம்ம போனோம். தினமும் அந்த கால்களுக்கு வந்து நன்றி சொல்லணும். ஏன்னா நைட்டு படுக்கிறதுக்கு முன்ன உடல் தளர்த்தல் பயிற்சி நம்ம செய்யறோமோ இல்லையோ, கால்களுக்கு முதல்ல ஒரு நன்றி. ஏன்னா அந்த கால் இல்லாம நம்மளால எதுவும் செய்ய முடியாது. கால் தான் நம்மள நடமாட வைக்குது, நம்மள எல்லாம் ஆரோக்கியமா இருக்க வைக்குது. அந்த கால்களுக்கு தினமும் நன்றி சொல்லி நன்றி சொல்லி காலை போற்றி பாதுகாப்போம்னு சொல்லி நேரம் கருதி என்னோட இந்த சின்ன சிந்தனையை செய்கிறேன். நிறைவாக இருந்தால் அத்தனையும் குருமகனுக்கே சமர்ப்பணம். குறையேதும் இருந்தால் அடியை ஏற்றுக்கொள்கிறேன். செவிப்படுத்த அத்தனை அன்புள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி வாழ்க வளமுடன் என்று எனது சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க